ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரெக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. ஸோ பாண்டிச்சேரி எக்ஸாமுடைய அசிஸ்டன்ட் எக்ஸாமுடைய டயர் 1 நடந்து முடிஞ்சு ஆன்சர் கீழே பல ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 8 கொஷினை வந்து கண்டிப்பாக வந்து சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன் எந்தெந்த கொஷின்ஸ்னு. அண்ட் ஒரு 4 கொஷின் வந்து நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க, பட் அதை சேலஞ்ச் பண்ணக்கூடாது, டோன்ட் சேலஞ்ச் கேட்டகரியில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது கரெக்ட் தான், அதுக்கான ப்ரூஃபும் சொல்ல போகிறேன். அண்ட் லாஸ்ட் ஒரு 3 கொஷின் வந்து அது தெரியலை, உங்களுக்கு வேணும்னா சேலஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆம்பிகியூட்டி, ஒரு குழப்பம் அதில் இருக்குது. ஸோ ஒரு 10, ஸோ மொத்தமாக ஒரு 12-15 கொஷனுக்கு இப்போ நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேங்க. ஓகேவா? எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு 29ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு நைட்டே நீங்கள் சேலஞ்ச் பண்ணிடணும். அதனால வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுறதுனா டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணிடுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், டெலிகிராம் குரூப்லையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? ஏன்னா நீங்க அட்டன் பண்ணீங்க அதனால நான் அதை சேலஞ்ச் பண்ண போறேன்னு பண்ணக்கூடாது. உண்மையிலேயே அது தப்பு. நீங்க அட்டன் பண்ணது கரெக்ட் தான் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏன்னா எல்லாரும் ஒன்னா பண்ணாதான் அதை மாத்துவாங்க. ஓகேவா? இல்ல 2 ஆப்ஷனுக்கு மார்க் கொடுப்பாங்க. சரியா? அதனால கிளியரா பொறுமையா கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மஸ்ட் சேலஞ்ச், கண்டிப்பா சேலஞ்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா லிபரேஷன் டே கொஸ்டின். ஓகே, அப்படியே லைனா சொல்றேன், அப்படியே உங்க கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கோங்க. ஏன்னா என் கையில இருக்கிறது வந்து வேற சீரீஸ், உங்க கையில இருக்கிறது வேற சீரீஸ் இருக்கும். ஸோ அதனால நான் எந்த கொஸ்டின் எந்த ஆப்ஷன் சொல்லிடுறேன். அது பிஆ சிஆன்லாம் நீங்க பாத்துக்கோங்க. லிபரேஷன் டே கொஸ்டினுக்கு வந்து அதாவது எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா 1, 2, 3 தாங்க கரெக்ட் வரணும். ஆனா அவங்க 1, 3, 4ன்னு ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க எல்லா ஆன்சர் கீழேயும். ஏன்னா பாண்டிச்சேரிக்கும் அதான் நவம்பர் 1 தான் லிபரேஷன் டே, கேரளாக்கும் அதான் லிபரேஷன் டே, கர்நாடகாக்கும் அதான் ஃபவுண்டேஷன் டே. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அது சம்மந்தமே இல்லை. பட் ஆனால் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. பட் கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி தான் கரெக்ட். அதை கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? எப்படி சேலஞ்ச் பண்ணுறதுல தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவோம். பட் அது சேலஞ்ச் பண்ணுன்றதை வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து ஆர்டிகிள் கொஸ்டின். அந்த 323 பக்கத்தில் ஏ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நினச்சி அதை தப்பு போட்டிருந்தீங்கனாலும் அதை சேலஞ்ச் பண்ணுங்க. ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. இல்லை நான் அது புரிஞ்சுக்கிட்டேன், பட் ஆனால் வந்து அந்த சிஏஜி அந்த ஆடிட்டர் ஜெனரல், அந்த கண்ட்ரோலர், அந்த கொஸ்டின் தான் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு அதை சேலஞ்ச் பண்ணால் விட்டுருங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இதுவும் கரெக்ட். அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க, நம்ம பண்ணுற மாதிரி அவங்க ஒன்று பண்ணுவாங்க, ஏன் இது சேலஞ்ச் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு. அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால தயக்கப்பட வேணாம், ஏன்னா இது போட்டவங்களுக்கு தப்பாகுமோ அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அப்படி நினச்சி நீங்கள் அதை டிக் பண்ணியிருக்கீங்கன்னு போது நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். தேர்ட் என்னன்னா அந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த ஹோலிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் அண்ட் இனோவேஷன் அப்ரோச்னு ஒரு சென்டென்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருந்துச்சு ஒரு பேராகிராஃப்ல. சரி, அது நிறைய பேர் கண்டுபிடிச்சு போட்டுட்டீங்க. ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான் வரும், ஓகேவா, அந்த இனோவேஷன் சொல்யூஷன்ஸ் தான் வரும்னு போட்டீங்க. பட் ஆனால் அங்கே இனோவேஷனுக்கு பதிலாக இனோவேட்டிவ் அப்படி இருந்தா கரெக்டாக இருந்திருக்குங்க. இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அதனால நிறைய பேர் இப்படியும் போட்டீங்க. அதாவது என்ன ஆப்ஷன் அந்த நீங்க பாத்துக்கோங்க. அதாவது இனோவேஷன் அப்ரோச் ஹோலிஸ்டிக் சொல்யூஷன்ஸ் போட்டீங்க, நிறைய பேர் அதை ஸ்வாப் பண்ணிட்டீங்க. அப்படி இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க கொடுத்த அந்த இனோவேஷன் தப்பு, இனோவேட்டிவ்னு கொடுத்துருந்துருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ்ல. அண்ட் இங்கிலீஷ்ல இன்னொன்று வந்து அந்த ஓல்டஸ்ட் எல்டஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணலாம். அதுல 2 ஆப்ஷன் இருக்கு, 2 ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. யங்கர் டு மீ அப்படின்றதும் தப்பு தான், யங்கர் தேன் மீன்றது தான் கரெக்டா வரும். அதே மாதிரி ஒரு வில்லேஜ்ல எல்டஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேமிலியில தான் எல்டர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, பிளட் ரிலேஷன்ஷிப் குள்ளதான். ஒரு ஊர்ல பெரியவர் அப்படின்னா ஓல்டர், ஹி இஸ் த ஓல்டஸ்ட் பர்சன் தான் சொல்லணும். ஸோ அதனால அதை அட்டன் பண்ணியிருந்தாலும் சேலஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் அந்த ஆப்போசிட்ஸ்ல வந்து அத்தன்டிக்கு ஃபேக் தாங்க வரும். இது உலகத்துக்கே தெரியும். அத்தன்டிக் அப்படின்னா ரியல், அந்த ஆர்ட்டோட விலை வந்து ஒரிஜினல், ரியலானது. ஓகே, அப்படி சொல்றாங்க அத்தன்டிக். அப்போ ஆப்போசிட் அப்படின்னா ஃபேக் தான் சொல்லணும். ஓகேவா? அவங்க ஏன் எக்ஸ்பென்சிவ் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அப்படி எக்ஸ்பென்சிவ் சொன்னா அந்த கான்டெக்ட்ல சீப் அப்படின்ற மாதிரி மீனிங் வரணும். பிரைஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் அத்தன்டிக்னா அந்த அத்தன்டிக் சீப் அப்படின்ற மீனிங் வந்து நம்மளுக்கு தரல. அதனால நீங்க ஃபேக்குன்னு போட்டிருந்தீங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ணுங்க, அது கன்ஃபார்ம் கரெக்ட் ஆகிடும், மாத்திடுவாங்க. அண்ட் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பாட் மேக்ஸ் கொஸ்டின்ல அந்த சிம்பிள்ஸ் வந்து 2 ஆன்சர் வருதுங்க. மல்டிபிளிகேஷன் டிவிஷன் போட்டாலும் கரெக்ட் தான், பிளஸ் மல்டிபிளிகேஷன் போட்டாலும் கரெக்ட் தான். அதை நான் இது முந்தின வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம குவான்ஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ மல்டிபிளிகேஷன் டிவிஷன் போட்டாலும் கரெக்ட் தான், பிளஸ் இன்டூ போட்டாலும் கரெக்ட் தான். நீங்க சேலஞ்ச் பண்ணிடுங்க. சரியா? எஸ். அதுக்கப்புறம் இந்த நம்பர் ஆஃப் வவல்ஸ் கொஸ்டின் ஸ்லீப்பிங் பியூட்டியில் அது ரொம்ப காமெடியாக இருக்குங்க. 6 போட்டால் கரெக்ட் கொடுத்துருந்தவங்க ஏன் 4 சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, எத்தனை வவல்ஸ்ன்னு கவுண்ட் பண்ண சொன்னால் ஆப்வியஸாக அப்படி தான் கொடுத்துருக்கணும். அப்படி அவங்க 4 வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 5க்கு மேலே அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கூடாது. ஏன்னா வவல்ஸோட கவுண்டே 5 தானும் போது அவங்க 7லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம லிட்டரலாக நினைப்போம், கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்கன்னு நினைப்போம். ஸோ கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுங்க. ஈவன் 4 அட்டன் பண்ணவங்களும் விட்டுருங்க. ஓகேவா? 2த்துக்கும் கூட கரெக்ட் கொடுக்கலாம். அடுத்து
ஸ்கூல் இது வந்து ரொம்ப லேமான ஒரு ஆப்ஷனுங்க. இருக்கிறதுலே வந்து கரெக்டாக ஒரு ஆன்சர் குவான்ஸுக்கு வருது. அதாவது ஸ்கூல் பாஸ் பெர்சன்டேஜ் அந்த கொஷனில் வந்து 360 ஸ்டூடெண்ட் தான் பாஸ் ஆயிருக்காங்கன்னு தான் நமக்கு வருது. 360 ஸ்டூடெண்ட். ஆனால் அவங்க 600ன்னு கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணும். எது பண்ணுறீங்களோ இல்லையோ இது பண்ணணும். ஏன்னா இது ஷுவர் ஷார்ட் ஆன்சர். ஸோ நான் 8 சொல்லியிருக்கேன். அந்த 8யுமே கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணணும். அண்ட் சேலஞ்ச் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றது என்னன்னா, அந்த ஆஸ்மாசிஸ் அந்த கிரேப்ஸ் வந்து ரைசின்ஸ் ஆகுதுல்ல, அந்த கொஸ்டின் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒரு தியரி சொல்றீங்க. இதுக்கப்புறம் எனக்கு திராட்சையெல்லாம் பார்த்தா அதான் தோணும்னு நினைக்கிறேன். நானும் நிறைய சயின்ஸ் பிஹெச்டிலாம் பண்ற அந்த சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டேன். என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்மாசிஸ் தாங்க கரெக்ட். வீடியோல நான் ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன். இதுக்கு முந்தின வீடியோல நீங்க ஃப்ரீ ஆகிட்டு பாருங்க. என்னன்னா ஆஸ்மாசிஸ்னால அந்த கிரேப்ஸ் வந்து ரைசின்ஸ் ஆகும்போது அந்த கிரேப்ஸோட தோல் லேயரை தாண்டி தண்ணி போகுது. அந்த மாதிரி ஒரு செமிபர்மியபிள் மெம்பரேனை தாண்டி தண்ணி போச்சுன்னா அது வந்து ஆஸ்மாசிஸ் தான். டிஃப்யூஷனோ டிரான்ஸ்பிரேஷனோ கிடையாது. நான் டீட்டெயில் வீடியோவில் ப்ரூஃபோட காமிச்சிட்டேன். சரியா? அந்த வீடியோ பார்த்துருங்க. அதனால அது வந்து சேலஞ்ச் பண்ணாதீங்க தயவு செய்து. ஆஸ்மாசிஸ் தான் கரெக்ட். அண்ட் மேக்ஸ் கொஸ்டின்ல பார்ட்னர்ஷிப் ஒரு கொஸ்டின் இருக்குங்க. அதுல ஒரு கமா இல்லை அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண போறேன்னு சொல்றீங்க. அந்த கேபிட்டல் பக்கத்துல கேபிட்டலுக்கும் பிக்கும் நடுவில் ஒரு டாட் வச்சிருந்துருக்கணும்னு. சரி, அது உங்க இஷ்டம். சேலஞ்ச் பண்ணலாம் சேலஞ்ச் பண்ணலாம். பட் அது 2 வாட்டி படிச்சாலே புரிஞ்சிருது. தமிழ்ல இன்னும் கிளியரா டாட் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா அது சேலஞ்ச் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். பட் அப் டு யூ. ஓகேவா? அண்ட் அடுத்தது இந்த 5 பிளேஸ் பசில்னு ஒன்று கொடுத்தாங்கல்ல, யார் யார் எந்தெந்த தேதியில பசில் போறாங்கன்னு. எஸ், யார் யாருக்கு அடுத்து பசில் போறாங்க. சரி, அது கரெக்ட் ஆர்டர் வந்து நான் சொல்றேன் பாருங்க, ஏடிபிஇசி தான். ஏடிபிஇசி தான். அதுவும் நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அது வந்து இந்த ஃபாலோஸ்ல பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. அதாவது என்னன்னா, இ ஷுட் பி ஃபாலோடு பை சி. இ ஷுட் பி ஃபாலோடு பை சி அப்படின்னா ஈயை வந்து சி ஃபாலோ பண்ணும். இ சின்னு வரணும். நிறைய பேர் சிஇன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? எஸ், அதுக்கு ஏன் அப்படி வரக்கூடாது? தமிழில் கரெக்டாக தமிழில் படித்தா கிளியராக புரியுது. அதுவும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து கரெக்டு தான் அவங்க கொடுத்துருக்காது. அதை சேலஞ்ச் பண்ணாதீங்க. பசில் ஏன்னா 2 மார்க் அது. அதை மாற்றி அதை சேலஞ்ச் பண்ணுறாதீங்க. அண்ட் லாஸ்ட் வந்து அந்த ட்ரைபுங்க. ட்ரைபுன்ற வேர்ட் ஃபார்ம் ஆகுது. அது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் ஃபார்ம் ஆகிடும். பைட்டர் அப்படின்றது அது ஒரு வேர்டு தான். ரொம்ப ரேரான வேர்டு தான். வீடியோலையும் ப்ரூஃப் காமிச்சிருந்தேன். பட் அது வந்து ரொம்ப ரேர். பட் ஆர் போட்டிருந்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுங்க. அதனால ஒன்றும் ஆகிடாது. 2த்துக்குமே கரெக்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆம்பிகுவஸ் அண்ட் இதுல என்னதான் யோசிச்சாலும் எது கரெக்ட்னு தெரியல அப்படின்றதுன்னா, அந்த சிவா கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோல இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிவா கொஸ்டின்ல வந்து 2 and 3 ஆர் ஷுவருங்க. அந்த 3 ஆப்ஷன்ல 2வதும் 3வதும் ஒரு கன்ஃபார்ம் ட்ரூ. ஓகேவா? பட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேர்ம் கொடுத்துருக்காங்கல்ல சம்திங், அந்த டேர்ம் வந்து அந்த இதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அது உங்க இஷ்டங்க. அது யாராவது கரெக்டா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், அந்த திரோபவாவா அது ட்ரூவான்னு எனக்கு தெரியல. மற்றபடி 2ம் 3யும் ட்ரூ தான். என்னோட வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது சரியா எனக்கு தெரியல. அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் பேசேஜ், அந்த ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி சம்திங் மக்கள் வந்து ஷாப்பிங்க்கு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எஸ், அந்த இது வந்து 4312 இல்லை 4213 எப்படி போட்டாலும் ஓரளவு கரெக்டாக தாங்க வருது. அது கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். 4312 கரெக்டாக தான் வருது. 4213 கரெக்டாக தான் வருது. பட் 4 ஃபர்ஸ்ட்ல இருந்தால் தான் மீனிங் ஃபார்ம் ஆகுது. வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து ஒயின் அண்ட் பீஸ், அதுவும் வந்து லைக் நிறைய பேர் அந்த ஹேங்கர் வந்து ஏ வந்திருக்கணும்னு சொல்றீங்க. அது உங்க இஷ்டம். அதுவும் சரியா தெரியல. ஏன்னா ஒயின் அண்ட் பீஸ் தான் தப்புன்னு கிளியரா தெரியுது. பட் நீங்க வந்து ஏ இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுங்க. சரியா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஆம்பிகஸை விட்டுருங்க. பட் மஸ்ட் சேலஞ்சை கண்டிப்பா வந்து சேலஞ்ச் பண்ணிருங்க. டோன்ட் சேலஞ்சை அவாய்ட் பண்ணுங்க. ஆம்பிகஸா இருக்கிறது உங்க விருப்பம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருங்க. குவான் சொல்யூஷன் வீடியோ சீக்கிரமா போடுறேன். ஓகேவா? இப்போ இது முக்கியமானதா இருக்குதுன்றதுனால இப்போ எல்லாரும் சேலஞ்ச் பண்றது அதை நம்ம பார்க்கணும். ஸோ குவான்ஸ் வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். ரெடியா இருக்கு. கொஸ்டின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணி நாளைக்கு போடுறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். டேக் கேர்.